உயர்கல்வியில எவ்வளவு சதவீதம் இங்க தமிழக மாணவர்கள் உயர்ந்திருக்கிறாங்க என்று ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது. அதுல 51% இருக்கிறதாம். அதை வைத்துத்தான் இந்த திராவிட மாடல் அரசு உயர்கல்வியில் தமிழ்நாடு என்ற ஒரு தலைப்புல ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தினது. அப்படியா உயர்கல்வியில உண்மையிலேயே மாணவர்கள் உயர்ந்திருக்கிறாங்களா? அப்படி உயர்கல்வியில் உயர்ந்திருந்தா இன்னைக்கு பேட்டி கேளுங்க, இன்னைக்கு ஒரு மாணவர்கிட்ட பேட்டி கேளுங்க, மொத்தம் திருக்குறள்ல மொத்தம் எத்தனை குறள் இருக்குன்னு கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்ல மாட்டாங்க. இதே உண்மையில சொல்றேன், ஒரு கூலி பாக்கெட்ல எத்தனை கூலிப்பு இருக்குன்னு கரெக்டா கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா திருக்குறள் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்ல மாட்டாங்க. கடந்த 50 ஆண்டு தமிழ் வரலாற்று கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஜிடிபியினுடைய சதவிகிதம் எவ்வளவுன்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு கோட்டை எவ்வளவு கரெக்டா கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் மனமையாக செய்திருக்கிற இந்த அரசு. அண்ணன் விஜய் இருக்காரு இல்லையா, பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நடிச்ச 68 திரைப்படத்தையும் சொல்லுவாங்க. 2020 10 தமிழர்களுக்கு பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டது. அதை பத்தி கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. அது இளைஞர்களையும் பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. இந்த கூட இன்னும் பார்த்திருக்கேன் பாத்தீங்களா, உங்களை தான் சொல்லணும். நீங்க படிக்கவில்லை என்றாலும் அடுத்த தலைமுறைக்காவது கல்வியை கடத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு எந்த அரசு கல்வியை கடத்துகின்றதோ அந்த அரசுக்கு வாக்களித்திருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த அரசிற்கு வாக்களித்தீர்களா? இல்லை, நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன், ரெட்டலைக்கு தான் போடுவேன்னு சொல்லி அவர்களுக்கே வாக்களித்து இளைஞர்களை அரசியல் படுத்தாமல், கல்வியினுடைய அவசியத்தை புரிய வைக்காமல், தொழில்நுட்பத்தினுடைய அவசியத்தை புரிய வைக்காமல் மத வழிபாட்டை மறுத்த திராவிட இயக்கங்கள் திரை வழிபாட்டை போதித்து இளைஞர்களை திரைக்கவர்ச்சிக்கு அடிமையாக வைத்திருக்கிறது. அப்படி திரைக்கவர்ச்சிக்கு அடிமையாக வைத்ததனால தான் முந்தா நாள் கூட ஈரோட்டில் ஒரு சந்திப்பு நடந்தது. ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நடத்தினாரு அண்ணன் விஜய் அவர்கள். அங்க ஒரு சகோதரிகிட்ட கேட்கிறாங்க, நீங்கள் எதற்காக இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்கீங்க, எதற்காக இந்த கூட்டத்தில் பயணிச்சுன்னு கேட்டதுக்கு, எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் அண்ணனை பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம், நான் செமஸ்டர் எக்ஸாம் நான் பார்க்க வந்திருக்கேன், எனக்கு அண்ணன் அந்த அளவுக்கு பிடிக்குங்கிறாங்க. நீங்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் கடத்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. திரைக்கவர்ச்சியில் மூழ்ந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்கு 41 பேர் இறந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றம் மட்டுமல்ல, இந்த 20 திராவிட கட்சியினுடைய குற்றத்தினால. அவர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டாமல் திரைக்கவர்ச்சியிலும் ஜாதியிலும் மதத்திலும் பணத்திற்கும் சாராயத்திற்கும் அடிமையாக வைத்து இளைஞர்களுடைய அறிவை மழுங்க செய்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. ஏன் இது மாதிரியான ஒரு அவலங்கள் நடக்கிறது? நீங்கள் வாக்குறதுனாலதான். அதெல்லாம் இல்லைங்க, நான் உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பேன், ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பேன் என்கின்றது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம மாட்டு வச்சு தான் வயல்ல விவசாயம் செஞ்சோம். ஆனா இப்பொழுது டிராக்டர் வச்சு விவசாயம் செய்யறோம். தொழில்நுட்பம் வளர்ச்சி மாற்றம். அதற்கு முன்பு நம்ம எங்க பணம் போடனாலும் பேங்குக்கு போகணும், போஸ்ட் ஆபீஸ் போகணும், இது மாதிரி நடக்கும். ஆனால் இப்பொழுது உட்கார்ந்த இடத்துல யாருக்கு வேணா பணம் அனுப்பலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதுக்கு முன்னாடி தபால் தான், ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல வீடியோ கால் பேசலாம். இப்படி எல்லாம் தொழில்நுட்பம் ஆகிறது, வளர்ச்சி ஆகிறது, மாற்றம் ஆகிறது, அடிப்படை வசதிகள் எல்லாமே மாறுது. ஆனா அந்த உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு வாக்களிக்கின்ற கையை மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது? ஏன் மாற மாட்டேங்குது? கடந்த 2 ஆண்டுகள்ல 2023, 2024, 2024, 2025 2 நிதி ஆண்டுகள்ல 80,000 கோடிகளுக்கு மேல இந்த அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. எதற்கு? கல்வியை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றது. அந்த 80,000 கோடி எத்தனை கோடி? 80,000 கோடி. 80,000 கோடியில வெறும் 10 கோடி இந்த கீழ்வேல் சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கி இருக்க கூடாதா? அப்படியே ஒதுக்கி இருந்தாலும் இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர் பாட்டில் ஒதுக்கிட்டு போயிருப்பார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பள்ளிச்சோறு எப்படி இருக்கிறது. கேட்டால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க நிதி இல்லை என்றால் எப்படி பேனா சிலை கடலுக்கு நடுவில் வைக்க மட்டும் நிதி வந்தது? அதற்கு எங்கிருந்து ஐயா நிதி வந்தது? இந்த கேள்விக்கு ஒரு இடம் பதில் இருக்கா? இல்ல. கிட்டத்தட்ட இப்ப பார்த்த அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை குறைந்து விட்டது. அரசு பள்ளியில மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து விட்டது. 50 லட்சம் மாணவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளியில 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்ப கடந்த ஆண்டு கூட அரசு பள்ளி, பெரும்பாலான அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. பெரும்பாலான மாணவர்கள் அரசு பள்ளியில சேர்வதற்கு கிடையாது. ஆனா தனியார் பள்ளியில ஆண்டுதோறும் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்? இங்க கல்வி தனியார் மயமாக ஆக்கப்பட்டு விட்டது, மருத்துவம் தனியார் மயமாக ஆக்கப்பட்டு விட்டது, குடிநீர்
தனியார் மயமாக ஆக்கிவிட்டப்பட்டது. எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் தான். நீங்கள் வாக்களித்த கையத்தான். நான் அதுக்கேத்தான் போடுவேன். அது கையாள காந்த விஷயம். எதற்காக அவர்களுக்கு வாக்களிக்கிறீர்கள்? எப்பொழுதுதான் நீங்கள் ஓஷா சின்னத்திற்கு வாக்களிக்க தொடங்குகிறீர்களோ அன்றைக்குத்தான் மாறும். அது வரைக்கும் ஒவ்வொரு கட்சி இதே மாதிரி இதே இடத்துல கண்டன பாட்டு போட்டுட்டு தான் இருக்கும். நம்மளும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஒரு பொழுதும் மாறவே மாறாது. நம்ம வேணா இவர் சரியில்லையா இந்த வாட்டி அவருக்கு போடுவோம், இந்த வாட்டி ரெட்டலைக்கு போடுவோம் சொல்றது. ஏன்னு கேட்டா ரெட்டலை நல்லா செழிப்பா இருக்கு, அதனால தமிழ்நாடு செழிப்பா இருக்கும். இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறது. ஐயா, திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாலியல் கொடுமை நடக்கிறது, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாலியல் கொடுமை நடக்கிறது. திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. போராட தூய்மை பணியாளர்களை கைது செய்தது இந்த திமுக அரசு. அதே அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலை, அந்த ஆலை மண்ணை மலடாக்கும், அங்கு உள்ள சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் கூட 15க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொண்டது இந்த அதிமுக. அதிமுக ஆட்சி காலத்தில் 8 வழி சாலை கொண்டு வந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அளித்து 8 வழி சாலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ திமுக பரந்தூர்ல விமான நிலையத்தை கொண்டு வருது. 2 பேருமே பாமர மக்களுக்கு எதிரானவர்கள் தான். 2 பேருமே விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் தான். அதனால தான் எங்களது தாத்தன் காமராஜர் சொன்னார், அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை என்று சொன்னார் அவர். ஆனா இந்த 2 கட்சி வேணாங்க. இப்ப புதுசா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்போங்க. ஏன்னா அவர் கல்வியிலிருந்து அடிப்படை எல்லாத்தையுமே மாத்திரம் சொல்றாருங்க. எப்படி சொன்னாரு? ஏபோர் சீட்டை பார்த்து சொன்னாரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் என்னது இது கேட்டா ட்ரெண்டிங்ல இருக்கா? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் வாய்க்கிறீங்கன்னு கேட்டா ட்ரெண்டிங்ல இருக்கு. நான் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அதுல பயணிக்கிறவங்க, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கட்சி ட்ரெண்டிங்காக இருக்கிறது. நீங்கள் கையில் அணிந்திருக்கிற வாட்சிலிருந்து காலில் போட்டிருக்க செருப்பு வரைக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. நீங்கள் உடுத்துகின்ற உடை ட்ரெண்டிங்காக இருக்கிறது. உங்களுடைய நடை ட்ரெண்டிங்காக இருக்கிறது. உங்களுடைய பைக் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்க பயோ, அதுல போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிறது. உங்களுடைய சிகை அலங்காரங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அரசியல் புரிதல், இந்த சமூகத்தின் மீதான பற்று, உங்களுடைய கொள்கை புரிதல் ட்ரெண்டிங்காக இருக்கிறதா? இல்ல. அதனால தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் ஆதரித்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? துறை கவர்ச்சி, துறை பற்று. அதற்கு முக்கியமான பங்கு யார்? தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் இல்ல, இந்த இருவரும் திராவிட கட்சிகள் செய்த சாதனை தான். முழுக்க முழுக்க அவர்களை அரசியல் படித்தாமல், அவர்களுக்கு கல்வியினுடைய தொழில்நுட்பத்தினுடைய அறிவை எடுத்துரைக்காமல், துறை கவர்ச்சி மட்டுமே. ஒரு 60 திரைப்படத்தில் நடிச்சுட்டா அவர் ஆக பெரும் தலைவராக அப்படி சித்தரிப்பது. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியை களத்தில் இல்லைங்கிறாங்க. இது ஒன்றும் 2 வருட சினிமா அரசியல் இல்ல, 800 வருட வரலாற்று பசி. அதே முதல்ல அவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாங்கள் சாதாரணமாக இந்த கட்சி ஆரம்பிக்கவில்லை, நாங்கள் திரைப்படம் நடித்து இந்த கட்சி ஆரம்பிக்கவில்லை. இனத்தின் அழிவிலிருந்து தொடங்கப்பட்ட கட்சி இது. 15 வருடமாக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்திருந்தது நாம் தமிழர் கட்சி. காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்திருந்தது நாம் தமிழர் கட்சி. ஸ்டெர்லைட் ஆலையில அதிகமாக வழக்கு வாங்கின கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மீத்தேன், ஈத்தேன் இதெல்லாம் நச்சுவாயுவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அதை ஆய்வு செய்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தின நாம் தமிழர் கட்சி. ஏன்? தைப்பூசத்திற்கு விடுமுறை வேண்டும் என்று ஐயா எடப்பாடி அவர்களிடம் ஒரு மனு கொடுத்து தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை வாங்கி கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சி தான். ஆனா அந்த கட்சிக்கு வாக்களிக்காம புதுசா அவர் இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பளிப்போம்னா எப்படி? ஒரு அரசியல் அனுபவமே இல்லாதவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களை போய் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கார்கள் இன்றைய தலைமுறைகள். இன்னும் இதுல குறிப்பா சொல்ல போனா, இப்ப இந்த விவசாயத்திற்கு ஹெக்டேருக்கு வெறும் 20,000 தான் தரேன் அப்படின்னு அரசு சொல்றாங்க. கேட்டா இதற்கும் நிதி இல்லை என்று சொல்றாங்க. கண்ணாடி பாலம் அமைக்க மட்டும் நிதி இருக்கிறது. ஏன் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ஒரு 30,000 40,000 கொடுக்க உங்களுக்கு ஏன் நிதி இருக்க மாட்டேங்குது? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி சாகிறான் என்றால் அது செய்தி மட்டுமல்ல. ஒரு விவசாயி சாகிறானா அது செய்தி மட்டுமல்ல, நாளைய தலைமுறை நீர் இல்லாமல் சோறு இல்லாமல் சாக போகின்ற என்பதற்கான ஒரு முன் அறிவிப்பு. உலக பணக்காரரான பில்கேட்ஸ் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு. ஆனா இங்க நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்கும் என்று சொன்னா சிரிப்பு காமிக்கிறாரு, சீமான போடுங்கிறார். உலக பணக்காரர் பில்கேட்ஸுக்கு புரிகிறது விவசாயத்தினுடைய அருமை, இந்த உள்ளூர் பணக்காரர்களுக்கு புரிய மாட்டேங்குது என்பதுதான் இந்த ஆக பெரும் வேதனையாக இருக்கிறது. ஆந்திரால 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டாங்க. ஏன்? பருத்தி போட்டுட்டாங்க. பருத்தி மூலமா நிறைய விளைச்சல் கிடைக்கும்னு பார்த்தாங்க. அது மூலமாக விளைச்சல் கிடைக்கல. ஏன்? பூச்சி அடிச்சிருச்சு பருத்திய. அதுக்காக கொண்டு வந்த மருந்தும் சரியா வேலை செய்யல.
இப்ப பருத்தி எல்லாமே பேங்க்ல கடன் வாங்கி தான் பருத்தி போட்டாங்க. இப்ப பருத்தி மூலமா விளைச்சல் கிடைக்கலங்கிற பொழுது அந்த கடனை அடைக்க முடியல. பருத்தி மூலமா விளைச்சல் கிடைக்குங்கிற பொழுது அந்த கடனை அடைக்க முடியல. அப்ப கடன் அடைக்காதனால பேங்க்கார வந்து கேட்கிறான், ஆந்திரால உண்மை சம்பவம் நடந்தது. ஆந்திரால கேட்கிறான், நீ உன் மனைய விப்பியோ உன் மனைவியை விப்பியோ எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய கடனை அடைச்சே ஆகணும் என்று சொன்னான். அதனால 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டாங்க. அந்த நிலை என்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலவிடக்கூடாது என்றுதான் விவசாயியே சின்னமாக எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சி முன் வந்து இருக்கின்றது. அதை இங்கு கூடியிருக்கின்ற பெருமக்கள் அனைவரும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த விவசாயத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு கர்நாடகாவிலிருந்து எத்தனை டிஎம்சி தண்ணீர் வருகிறது? ஒரு 107 டிஎம்சி தண்ணீர் தான் வருகிறது. மழைநீர் மூலமாக நமக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் கிடைக்கிறது? ஒரு ஆண்டு ஒன்றிற்கு 4000 டிஎம்சி தண்ணீர் மழைநீர் மூலமாக கிடைக்கின்றது. அதில் நம்ம எத்தனை டிஎம்சி தண்ணீர் பயன்படுத்துறோம்? 1100 டிஎம்சி தண்ணீர் பயன்படுத்துறோம். ஆனால் வீணாக கடல்ல 2100 டிஎம்சி தண்ணீர் பெய்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசு மக்களுக்கான அரசு என்றால் அந்த வீணாக 2100 டிஎம்சி தண்ணீர் கடல்ல கலக்கிறது இல்லையா, அந்த தண்ணீரை சேமித்து கர்நாடகா நம்ம தண்ணி கேட்க தேவையே இல்லை, அவன் கை கட்டி நம்ம தண்ணி கேட்க தேவையே இல்லை. ஏன்னா 2500க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணீர் மழைநீர் மூலமாக கிடைக்கின்றது. அதை இந்த அரசு சேமிப்பதற்கு, அதை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு இந்த அரசு ஒருபொழுதும் பொறுப்படுத்துவது கிடையாது. இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை, தன்னுடைய மகன்களுக்காக, தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக, தங்களுடைய பேர குழந்தைகளை சொத்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் புரிந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, இதை நீங்கள் ஏன் ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை? ஏன் புரிந்து கொள்ளல? இங்க மாற்றம் உண்டு. நாம் தமிழர் கட்சி தான். நாங்க என்ன சொல்றோம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இதே இந்த சேட்டலைட் சர்வே எடுக்கிறாங்க இல்லையா, சேட்டலைட் சர்வே எப்படி சாத்தியமாகும்? யாராச்சும் ஒருவர் சொல்லுங்க. இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல வரைக்கும் ஒரு வயல் இருக்கும், அது வரைக்கும் அங்க போய் கரெக்டா நின்று செல் எடுத்து சேட்டலைட் சர்வே எடுத்துட முடியுமா? இதற்கு முன்பு எப்படி எடுத்தாங்க அதே முறையில எடுங்க நாங்க சொல்றோம். அதை கேட்பது கிடையாது. ஆனால் இவர்கள் சேட்டலைட் சர்வே எடுக்கிறாங்க. விவசாயத்திற்கு கொஞ்சம் கூடுதலா ஹெக்டேருக்கு கூடுதலா காசு கொடுங்க கேட்கிறோம், அதுவும் கொடுக்கிறது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு என்றைக்குமே துணையாக நாம் தமிழர் கட்சி வந்து கொண்டிருக்கின்றது. விவசாய சின்னத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அக்கா கார்த்திகா அவர்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம். எப்படியா விவசாயத்தை அரசு பணி ஆக்கான்னு சொல்லும் பொழுது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பு படிச்சா சூப்பர் படியுமா அப்படிங்கிறது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் விவசாயத்தை பத்தின படிப்பை படிக்கிறவங்க இன்னைக்கு பெருமையாக பார்க்கப்படுகிறாங்க. விவசாயத்தை செஞ்சா விவசாயத்தை அரசு பணி ஆக்கும்னா அது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. என் பெரியப்பா சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணி ஆக்குவே என்று சொன்னால் கேவலமாக பார்க்கப்படுது. இதே ஆட்டு மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு வெட்டினரி டாக்டர் இங்க பெருமையாக பார்க்கப்படுகிறார். இது எல்லாம் உளவியல் மனநோய். சிங்கப்பூர் நாடு இருக்குல்ல, கடந்த 50 ஆண்டுகளாக என்னுடைய நாடு எப்படி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்னுடைய நாடு எப்படி மேம்பட்டிருக்கு அப்படின்ட்டு வெளிநாட்டுல இருந்து அறிஞர்களை கூப்பிட்டு வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. இதே நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. கடந்த 50 வருடங்களாக தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப கொடி பிடிச்சிட்டு போனவங்களும் இன்னமும் கொடி பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க.